அடிக்கிற வெயிலுக்கு நல்ல சில்லுன்னு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தா எப்படி இருக்கும்? அதுவும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா அது இன்னுமே நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இது அந்த மாதிரியான ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் தான். ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு காயல் கிச்சன். இந்த கூல்ட்ரிங்க்ஸில் நீங்கள் என்ன சேர்த்துருக்கீங்கன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அது வேறு ஒன்றும் இல்லை, கேரட் தான். என்னடா கேரட்டில் போய் கூல்ட்ரிங்க்ஸாக நீங்கள் யோசிக்கலாம். பட் இது சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய காய்கறி, ஆனாலும் இதை பெருசாக யாரும் மதிக்கிறதே கிடையாது. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் இதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இருந்தாலும் பிள்ளைங்க இதெல்லாம் பெருசாக சாப்பிட்றதே கிடையாது. ஈவன் என்னோட 3 வயசு பொண்ணு கூட அப்படி தான். அவள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் நிறைய காய்கறியெல்லாம் சமைச்சு கொடுத்துருக்கேன். பட் இப்போ இதெல்லாம் அவள் சாப்பிட்றதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்தா நம்ம என்ன சாப்பிட்றோம்னே அவளுக்கு தெரியாமல் இதை சாப்பிட்ருவா. மெயினாக நான் அவளுக்காக தான் செஞ்சேன். இப்போ இருக்க வெயிலில் எப்போ பாரு ஜூஸ் தாமான்னு தான் என் பொண்ணு கேட்டுட்ருக்கா. ஸோ அவளுக்காக கொஞ்சம் ஹெல்த்தியாக நான் இதை பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை இன்னுமே ஹெல்த்தியாக செய்யலாம், அது உங்கள் இஷ்டம் தான். இப்போ இந்த ஜூஸ் பண்ணுறதுக்கு பெரிய சைஸில் 4 கேரட் எடுத்திருக்கேன். அதை க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். நான் இதை வேக வச்சு தான் பண்ண போகிறேன். வேக வைக்காமல் ஜூஸ் பண்ணோம்னா ஒரு மாதிரி ரா ஸ்மெல் இருக்கும். ஸோ நீங்கள் இதை மாதிரி வேக வச்சுட்டிங்கன்னா நம்ம அதில் கேரட் சேர்த்துருக்கிறது யாருக்குமே தெரியாது, எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. ஸோ கேரட்டை கட் பண்ணி சேர்த்துட்டு அதில் ஒரு 10 முந்திரி, ஒரு 10 பாதம் சேர்த்துருக்கேன். இனி இதில் தண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப நிறைய சேர்க்க வேணாம், எல்லாம் முங்குற அளவுக்கு சேர்த்தாலே போதும். இனி குக்கரை மூடி ஒரு 5-6 விசில் போட்டு எடுத்தாலே போதும். கேரட் சூப்பராக வெந்துடும். இதை வேகிறதுக்குள்ளே நான் கொஞ்சமாக சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்காட்டியும் பரவாயில்ல. அப்புறம் இந்த ட்ரிங்க்ஸோட ஃப்ளேவருக்காக நான் சாஃப்ரான் சேர்த்துக்க போகிறேன். ஒரு சின்ன கப்பில் சாஃப்ரான் கொஞ்சமாக போட்டு வச்சுருக்கேன். அதில் பாலை ஊற்றி ஊற வச்சுக்கிட்டேன். அதுவுமே நல்லா ஊறி வரும்போது இன்னுமே அதோட ஃப்ளேவர் நல்லாவே இறங்கி வரும். இதுக்கடையில் இந்த கேரட்டும் சூப்பராக வெந்துருச்சு. நான் இதை வேக வைக்கும் போது பாதமாக தோல் எடுக்காமல் தான் போட்டிருந்தேன். இப்போ பாதம் நல்லா சூப்பராக வெந்திருக்கும். தோலுமே ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். ஸோ அந்த 10 பாதத்துக்குள்ள அந்த தோலையும் தனியாக எடுத்து போட்டுக்கிட்டேன். நமக்கு அது தேவையில்லை. நீங்கள் இதில் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் இதில் ஜஸ்ட் பாதமும் முந்திரியும் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதில் அக்ரோட்டு, பிஸ்தா இதெல்லாம் கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த கேரட்டை நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் தான் எடுத்திருக்கேன். அதில் நம்ம வேக வச்சுருந்த கேரட்டை அப்படியே தண்ணியோட சேர்த்துட்டு தோல் எடுத்த பாதாம், முந்திரி, அப்புறம் அந்த ஊற வச்சுருந்த அந்த சாஃப்ரான் மில்க் அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் இதில் ஃப்ளேவருக்கு எக்ஸ்ட்ராவாக ஏலக்காவும் சேர்த்துருக்கேன். வேறு சாஃப்ரான் மட்டும் சேர்க்கிறத விட இந்த மாதிரி ஏலக்காவும் சேர்த்து போட்டோம்னா ஒரு கேசர் பாதாம் மில்க் மாதிரியே இருக்கும். நீங்கள் சாஃப்ரான் சேர்க்காட்டியும் பரவாயில்ல, ஏலக்காய் போட்டுக்கலாம். ஒரு 3 ஏலக்காவில் தோல் எடுத்துட்டு அதோட சீட் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். அடுத்த ரிச்னஸ்க்காக வேண்டி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மெய்ட் சேர்த்துருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்காட்டியும் பரவாயில்லை. அப்புறம் இதோட இனிப்புக்காக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன். நான் வெள்ளை சக்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் அன்ஹெல்தினா இந்த சீனியும் மில்க் மெய்டும் மட்டும்தான். அதெல்லாம் உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக மாற்றிக்க முடியுமோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம அதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். கேரட் வேக வைக்கும் போது உள்ள தண்ணியே அதுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிருங்க. இந்த ட்ரிங்க்ஸ் நல்லா க்ரீமியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நான் ஒரு சில்வர் அரிப்பில் வடித்து எடுத்துக்க போகிறேன். அப்புறம் இந்த மிக்ஸி ஜாரில் பாலை ஊற்றி நல்லா அலசிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கிட்டேன். இந்த பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான். நாம் இதில் ஃப்ளேவருக்கு ஏலக்காய், சாஃப்ரான் இதெல்லாம் சேர்த்துருக்கனால கேரட்டோட எந்த ஸ்மெல்லுமே இதில் இருக்காது. ஸோ நீங்கள் நம்பி ட்ரை பண்ணலாம். இதோட கலருமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது நீங்கள் குடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். நான் ஆல்மோஸ்ட் ஒரு 300 மில்லி அளவுக்கு நான் பால் மொத்தமாக இதில் சேர்த்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், இந்த கேரட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு பிள்ளைங்களுக்கு சர்வ் பண்ணலாம். நான் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு கொடுத்துக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். அதுக்கு பிறகு தான் எடுத்து சர்வ் பண்ணிக்கிட்டேன். கடைசியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சப்ஜா சீட்ஸ் அதையுமே சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த ஜூஸை உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். நான் இதில் என்ன சேர்த்துருக்கேன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இதில் எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. நான் இதில் ஃப்ளேவருக்கு சாஃப்ரானும் ஏலக்காவும் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ரோஸ் வாட்டர் இல்லைனா வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே நம்ம இஷ்டம் தான். எதுவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஹெல்த்தியான கூல்ட்ரிங்க்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.